சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 12/10/2025 ஞாயிற்றுக்கிழமை, புரட்டாசி மாதம் 26ஆம் நாள், சஷ்டி திதி இன்று மதியம் 2:17 வரை. அதன் பிறகு சப்தமி திதி. மிருகசீரிடம் நட்சத்திரம் இன்று மதியம் 1:36 வரை. அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய கேதுவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நன்மைகள் அதிகம் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை, வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய செயல்பாடுகளை செய்து அதன் மூலமாக வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய உன்னத நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு சந்திரன் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பொதுவாகவே 3, 6, 10, 11ஆம் இடங்களில் சூரியனும் சந்திரனும் நல்ல பலன்களையே செய்வாங்க. 3ஆம் இடத்தில் இருக்கும்போது அவர் தம்பி தங்கைகளை பற்றிய கவலைகள், அவர்களால் ஏற்படக்கூடிய ஒரு சங்கடங்கள் எல்லாம் விலக்கி வைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. குடும்பத்திலேயும் ஒரு நல்ல விசேஷமான அமைப்புகள் இருக்கும். ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட என்ன முயற்சி பண்ணலான்றதில் மேஷராசிக்காரர்கள் இப்படியே யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. நேற்று ஒரு விஷயம் ஃப்ளாப் ஆகி போச்சு, ஃபெயிலியர் ஆகி போச்சு, நேற்று அப்படி போச்சு, போனது போகட்டும், இன்னைக்காவது நம்ம எடுக்கிற முயற்சிகள் வெற்றியாக சக்ஸஸ் ஆக முடியணுன்ற மாதிரியான எண்ணங்கள், ஒரு உத்வேகம், புத்துணர்ச்சியோடு செயல்படக்கூடிய அத்தனை தன்மைகளும் இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு நல்லாவே இருக்குதுங்க. வயதிற்கேற்றாற் போல மேஷராசிக்காரர்கள் சுறுசுறுப்பாக, ஏற்கனவே மேஷம்னாலே சுறுசுறுப்பு, கோபம்தான். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் கூடுதல் ஆக்டிவோடு இருக்கக்கூடிய தன்மைகள் மேஷராசிக்கார இளைய பருவத்தினருக்கெல்லாம் கண்டிப்பாக உண்டு. அடுத்த வாரம் முழுக்கவே தொழில் ரீதியிலான விஷயங்கள், வேலை ரீதியிலான விஷயங்கள், வியாபார ரீதியிலான விஷயங்கள் எல்லாம் பெரிய அளவில் நன்றாகவே இருக்கும். எதற்கும் பார்ப்போம் என்கின்ற மாதிரியாக ஒரு முயற்சியை அப்படியே ஆரம்பித்து வைக்கக்கூடிய அமைப்புகளும் இன்றைக்கு மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. சகோதரிகள் எல்லாருக்குமே இன்றைக்கி பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். கணவனை பற்றி கொஞ்சம் கவலைப்பட்டு கொண்டிருந்த மேஷராசிக்கார சகோதரிக்கு அதற்கான ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. குழந்தைகளை பற்றி எப்போ பார்த்தாலும் பிள்ளைங்க ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்குது, அல்லது இதை பண்ணிக்கிட்டே இருக்குது, அதை பண்ணிக்கிட்டே இருக்குது, கேமில் அப்படி என்ன தான் இருக்கோ தெரியல, விளையாட்டு படிக்கவே குழந்தை மாட்டேங்குதுன்ற மாதிரியாக பிள்ளைகளை எப்படி மாற்றுவது, திருத்துவது என்கின்ற விதமாக கொஞ்சம் ஒரு மாதிரியாக குழப்ப நிலையில் இருந்து வந்த மேஷராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே குழந்தைகளுடைய முன்னேற்றம் கண்ணுக்கு தெரியக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திரன் 2ஆம் இடத்தில் தன வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப அமைதி ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். குடும்பத்தில் அண்ணன் இப்படி சொல்கிறாரு, தம்பி இப்படி சொல்கிறாரு, அக்கா இப்படி சொல்கிறாங்க, அம்மா அப்பா இப்படி நினைக்கிறாங்க, மனைவியோட கருத்து, கணவருடைய கருத்து வேறு மாதிரி இருக்குது, இது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் குடும்பம் ஒரு மாதிரியான சூழலில் இருக்கிறது என்கின்ற உண்மையான அக்கறையோடு இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு ஒருத்தரை வச்சு இழுத்து பிடிச்சி, ஓய்வு நாளாக இருக்கு இல்லையா, நீ இன்னைக்கு என்ன சொல்கிற, நீ இன்னைக்கு என்ன சொல்கிற, கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் தானப்பா குடும்பம். ஒரேடியாக அப்படியே பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டே இருந்தால் யாருப்பா என்னப்பா, அவர் யாருப்பா இவர் தானே, இவர் யாருப்பா அவர் தானே, எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று தானே, ரத்தத்துக்குள்ளே ரத்தம் தானே என்கின்ற மாதிரியாக நீங்களே ரிஷபராசிக்காரர்களே முன்னின்று ஒரு குடும்ப சச்சரவை தீர்த்து வைக்கக்கூடிய, சமாதானம் பேசி அதை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் கூட இன்றைக்கு பணம் சம்பாதிப்பதை பற்றிய ஒரு ஈடுபாடு இளைஞர்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி இருக்கும். எந்த இடத்துல பணம் வரும், எப்படி பணம் சம்பாதிக்கிறது, எந்த தொழில் பண்ணால் நல்லாயிருக்கும், எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க, நம்ம மட்டும் தான் கொஞ்சம் டல்லாக இருக்கிறோம் போல தெரியுது, மற்றவர்களுக்கு ஈக்குவலாக நம்மளும் எப்படி சம்பாதிக்கிறதுன்ற மாதிரியான சில நிலைகளில் வருமானங்கள் எப்படி வரும் என்பதற்கான ஒரு ஐடியாக்கள்லாம் தெரியக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க. மாணவ கண்மணிகளுக்கு நாளையிலிருந்து கல்விக்கூடங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. ரிஷபராசிக்கார சகோதரிகளுக்கு வேலைகளில் இருந்து வந்த ஒரு மாதிரியான ஒரு கலக்கங்கள் தீரக்கூடிய அமைப்பு என எல்லாருக்குமே நல்லா இருக்கக்கூடிய நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. சந்திரன் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நாளான இன்றைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 2ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு ராசியிலேயே இருக்கிறார்.
இது ஒரு நல்ல யோக அமைப்பு. சந்திரன் கொஞ்சம் வலுத்து அப்படியே ராசியில் இருந்தார்னா மனசு கொஞ்சம் தெளிவாக இருக்கும். என்ன முடிவு எடுக்கிறதுன்றதுன்றதில் கொஞ்சம் குழப்பங்கள்லாம் இருக்காது. சனி செவ்வாயோடு ராகுவோடு தொடர்பு கொண்டு இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் குழப்ப நிலைமைகள் வரும். இன்றைக்கு அப்படிலாம் இல்லை. ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட கொஞ்சம் எதை தெளிவாக பண்ணலான்றதில் கொஞ்சம் நல்ல தீர்க்கமான அமைப்புகளில் இருப்பீங்க. கொஞ்சம் கௌரவம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். என்னால் இதை செய்ய முடியாதுப்பா, நீ தான் இதை செஞ்சு கொடுக்கணுன்ற மாதிரி யாரோ ஒருவர், ஒரு உறவாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், ஏதாவது ஒரு வழியில் உங்களுடைய உதவி, உங்களுடைய அனைத்து ஆதரவு இதெல்லாம் தேவைப்படுகின்ற அமைப்பில் கொஞ்சம் கௌரவம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்கு. பிற்பகல் 3 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நண்பர்களோடு அளவலாகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ரொம்ப நாள் பார்க்காத ஒரு நண்பர், ரொம்ப நாளாக தொடர்புகள் விட்டு போன ஒரு நண்பரை அப்படியே பார்த்து என்னாச்சு ஏதாச்சு இவ்வளோ நாள் ஏன் இவ்வளோ டச்சு விட்டு போச்சு, ஏன் பார்க்க வரல, நீங்கள் ஏன் பார்க்கல, நான் ஏன் பேசலைன்ற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு. இதே 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பார்த்திங்கன்னா தொழில் முன்னேற்றங்கள் நல்லாயிருக்கும். இந்த வேலைக்கு போகலாமா, அந்த வேலைக்கு போகலாமா, வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாமா, தாராளமாக எதையும் செய்யலாம். இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் ஆரம்பித்து விட்டன என்பதை மனம் உணரக்கூடிய சுப நாள் இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 12ஆம் இடத்துல மறைந்திருக்கக்கூடிய பயண நன்மைகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். டக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு இந்த இடத்துக்கு போயிட்டு வந்துடுவோம். குடும்பத்தோடாவது போவோம், இல்லை தனியாக போவோம். ஏதோ ஒரு வகையில் பையனுக்காக போகிறது, பொண்ணுக்காக போகிறது, தனக்காக போகிறது, வியாபாரத்துக்காக போகிறது, அப்பா அம்மாவுக்காக போகிறதுன்ட்டு குடும்பத்திற்காகவோ உங்களுக்காகவோ இன்றைக்கு ஒரு சிறு பயணங்கள் ஏற்பட்டு, சில பேருக்கு கொஞ்சம் நீண்ட தூர பயணங்கள் கூட இருக்கும். ஓய்வு நாளாக இருக்கிறனால காலையில் எந்திரிச்சு போயிட்டு இதை போய் முடிச்சுட்டு வந்துடுவோம்ப்பான்ற மாதிரியாக பயணங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு பெரும்பாலான கடகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு உண்டு. அந்த டிராவல் மூலமாக ஏதாவது பிரயோஜனம் இருக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இன்றைக்கி போய் ஒருத்தரை போய் பார்க்க போகிறோம், இந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், இந்த விஷயத்தை பற்றி கேட்க போகிறோம். செல்ஃபோன் வந்துட்டாலும் கூட ஃபோன் எந்த நேரத்துலையும் பேச முடியும்னா கூட நேரில் பேசுகிறதுன்றது வேறு மாதிரி, ஃபோனில் பேசுகிறதுன்றது வேறு மாதிரி, பார்த்து முடிச்சுட்டு வந்துடும்ன்ற அமைப்பு இன்றைக்கு பெரும்பாலானவர்களுக்கு உண்டு. இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா சந்தோஷ செலவுகள் இருக்கும். குடும்பத்தோடு அப்படியே வெளியில் போகிறோம், குடும்பத்தில் போய் மனைவி கேட்டது, கணவன் கேட்டது, பிள்ளைங்க கேட்டது, ரொம்ப நாளாக வாங்கி கொடுக்கணும்னு தான் இருந்தேன், கையில் எங்கே காசு இருக்குது, காசு இருந்தால் தானே வாங்க முடியும், காசு இருக்கிறவன் தான் கொடுத்து வச்சவன்னு பார்த்தா காசு இருக்கிறவனுக்கு நிம்மதி இல்லை, ஆனால் அவனுக்கு இல்லாத நிம்மதி காசு இல்லாத நமக்கு இருக்கே அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தோஷமும் கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு இருக்கும். எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. சிலருக்கு செலவானாலும் கூட சுப செலவுகள்னு சொல்லப்படக்கூடிய சந்தோஷ செலவுகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய வெற்றியை கொடுக்கக்கூடிய 11ஆம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் வலுத்து அமர்ந்திருக்கிறார். அவர் அர்த்த சந்திரனாக இன்னும் கிட்டத்தட்ட ஒளியை இழக்காத சந்திரனாக இருப்பதால் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காது. மாறாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கி உண்டு. எல்லாத்துலேயும் வெற்றின்னு கணக்கு வச்சுக்கலாம். அவரவருடைய பிறந்த ஜாதக தசாபக்தி அமைப்புகளுக்கு ஏற்றாற் போலையும், வயதிற்கு ஏற்றாற் போலையும், ஆணுக்கு ஏற்றாற் போலவும், பெண்ணுக்கு ஏற்றாற் போலவும் எதை சக்ஸஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தீங்களோ, யாரை சக்ஸஸ் பண்ணணும் நினச்சிருந்தீங்களோ, யாரை முந்தணும்னு நினச்சிருந்தீங்களோ, எந்த தொழில், எந்த வேலை, எந்த விஷயத்தில் எல்லாத்துலேயும் இன்றைக்கி நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்குறது எல்லாத்துலேயும் சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும். மனசே கொஞ்சம் ஒரு உற்சாகமான மனநிலைமையில் தான் கண்டிப்பாக இருக்கும். ஒரு நல்ல மூடில் இன்றைக்கி காலையில் எந்திரிச்சிலேருந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக அப்படியே இருப்பீங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லாருமே. இதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாங்க, அது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும், ஒரு பெரிய இதெல்லாம் இருக்குது, எதை பற்றியும் சமாளிச்சுக்கலான்ற மாதிரியான ஒரு உத்வேக எண்ணங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 11ஆம் இடம் பொதுவாகவே சட்ட சிக்கல்களை தீர்க்கக்கூடிய இடமாகவும் 11ஆம் இடம் அமைஞ்சிருக்கு. நோயை தீர்க்கக்கூடிய இடம், கடனை தீர்க்கக்கூடிய இடம், மனசில் எந்த விதமான ஒரு கலங்கமும் இல்லாமல் ஒரு முயற்சியை செய்யும்போது அது சக்ஸஸ் அடையும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான வெற்றிகளை குறிக்கக்கூடிய இடமும் 11ஆம் பாவகம் என்பதால் தொட்டது தொடங்கக்கூடிய எதிரும் நல்லது நடக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இன்றைய நாள். கன்னிராசிக்காரர்களுக்கு ஜீவனஸ்தானம் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இது வரைக்குமே தடைப்பட்ட ப்ரொமோஷன், சம்பள உயர்வுலாம் ரொம்ப நாளாக கொஞ்சம் இப்படி பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன், இந்த பக்கம் முயற்சி பண்ணுறேன், அந்த பக்கம் முயற்சி பண்ணுறேன், ப்ரொமோஷனுக்கு ஏதாவது ஒன்று தடையாகவே இருக்கே அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட யாரோ ஒருவரின் மனமாற்றத்தின் மூலமாக உங்களுக்கு ப்ரொமோஷன் ஏற்படக்கூடிய வழிமுறைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அடுத்த வாரம் ஆஃபீஸுக்கு போனோடனே இன்னொரு 15 அல்லது 20 நாட்களுக்குள்ளாகவே ப்ரொமோஷன் வந்துருச்சுன்ற தகவலை அப்படியே கேள்விப்பட்டு சந்தோஷப்படுகின்ற நாளாக இந்த நாள் கன்னிராசிக்கார வேலை செய்யக்கூடியவர்கள் அனைவருக்குமே கண்டிப்பாக அமையுங்க.
தொழில் முனைவோருக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. தொழில் முனைவர்களை தான் ஓய்வு நாளே இல்லையே. வாரத்தில் 24 மணி நேரமும் சரி, வாரம் 7 நாட்களும் சரி, எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு இருந்தால் தானே வியாபாரமோ தொழிலோ நல்லாயிருக்கும். வியாபார பெருமக்கள், தொழில் முனைவோர்கள் எல்லோருக்குமே சில புதிய வழிமுறைகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இதுவரைக்கும் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் அப்படியே விலகும். இன்றைக்கி உலக நடைமுறையில் இப்படி பார்த்தா இந்த மாதிரி ஏற்றுமதி பண்ண முடியல, அப்படி பண்ண முடியல, நான் ஒன்று நினச்சிருந்தேன் அது ஒன்று நடக்குதுன்னு மாதிரி சோர்ந்து போயிருந்தவர்களுக்கு ஒரு இடத்துலேருந்து ஆர்டர்கள் வரலைன்னா இன்னொரு இடத்துலேருந்து ஆர்டர்கள் வரும் என்கின்ற மாதிரியாக நம்பிக்கைகள், தொழில் ரீதியிலான நல்லவைகள் நடக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியான சந்திரன் பாக்கியஸ்தானத்தில் தர்ம கர்மாதிபதி அமைப்போடு இருக்கக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் அமையும். சந்திரன் 9ல் இருக்கும்போது மிகப்பெரிய மனமாற்றங்கள்லாம் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. இவரை பற்றி தப்பாக நினச்சிருந்தோமே, அவரை பற்றி தப்பாக நினச்சிருந்தோமே, இவர் இப்படி இருக்க மாட்டாரோ, அப்படி இருக்க மாட்டாரோ, அப்படி இவங்க சொல்கிறாங்களே என்ற மாதிரியாக ஒருவரை பற்றி தவறாக நினைத்திருந்த ஒன்றை அப்படியே சரி செய்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே சந்திரனின் துணையோடு மிகப்பெரிய மாற்றங்கள் உள்ள நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. நம்ம என்னென்னலாம் நினச்சோம், எப்படிலாம் பிளான் போட்டோம், அது ஏன் இப்படி போய்கிட்டு இருக்குன்ற மாதிரி நீங்களே உங்களை சுய பரிசோதனை செய்யக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். தந்தை வழி நன்மைகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சித்தப்பா, பெரியப்பா, அத்தைமார்கள் போன்றவர்களோட கொஞ்சம் சுமூகமாக போக வேண்டிய அமைப்புகள், சொத்துக்களை பிரித்து கொள்வது, பூர்வீகத்திற்கு இந்த நிலத்தை யார் வச்சுக்கிறது, வீட்டை யார் வச்சுருக்கிறது, இதை யார் கவனிக்கிறது, அம்மாவை யார் கவனிக்கிறது, அப்பாவை யார் கவனிக்கிறது, நீங்கள் வச்சுக்கிறீங்களா நான் வச்சுக்கிறேன்னா, இந்த மாதிரியான பூர்வீகம், தந்தை வழி, தந்தை அமைப்புகள், சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஓய்வு நாளான இன்றைக்கு ஏதாவது ஒரு யாருடையமாவது ஒரு மாற்றமோ அல்லது சுமூகமான பேச்சுவார்த்தையோ அதன் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு பெரும்பாலான துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் உண்டு. சிலருக்கு தெய்வ திருப்பணி செய்வதில் ஆர்வம் இருக்கும். டக்குன்னு இன்றைக்கி ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம், இஷ்ட தெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துடலான்ற ஆன்மீக தரிசனங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8ல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் இன்றைக்கு. அர்த்த சந்திரன்னு சொல்லுவேன். அதாவது பாதி ஒளிபருந்திய சந்திரனாக இருக்கக்கூடிய இந்த அமைப்பு பெரும்பகுதியாக அப்படியே ஒன்றும் கெடுதல் நடக்காது என்றாலும் கூட புதிய ஆரம்பங்களை தள்ளி வைக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமையுது. இன்றைக்கி தான் இதை பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன், இன்றைக்கி இவரை போய் பார்க்கலான்னு பார்க்குறேன், முதல் இதை செய்ய போகிறேன், இந்த மாதிரியான முதலாக செய்யக்கூடிய விஷயங்கள், ஒரு துவக்கங்கள், ஆரம்பங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் இன்றைக்கும் நாளைக்கும் தள்ளி வைக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஒரு முடிவு எடுக்கிறத கூட இன்றைக்கி கொஞ்சம் ஒத்தி போடணும். ஏன்னா மனசு கொஞ்சம் டைலமான்னு சொல்லுவோம். இப்படி பண்ணுறதா அப்படி பண்ணுறதா, சாஞ்சாடுன்ற மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் குரங்கு மாதிரி மனசு தாவும். அப்போ இந்த நாட்களில் ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய தேவையில்லை. யாரிடமும் தவால்னு கொஞ்சம் கருத்து வேற்றுமையோடு கோவப்பட்டு பேசிடுறது, வார்த்தை ஏதாவது சொல்லி மனசை காயப்படுத்துகிற போன்ற விஷயங்கள்லாம் இந்த சந்திராஷ்டம நாட்களில் தான் நடக்கும். ஆக இன்றைக்கும் நாளைக்கும் வாக்குன்னு சொல்லப்படக்கூடிய பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமையும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஓடிபி சொல்லிட்டேன், அப்படி சொல்லிட்டேன், இப்படி சொல்லிட்டேன், செல்ஃபோன் மூலமாக ஊழல்கள், ஸ்கேம் எல்லாம் வருது இல்லைங்களா, அந்த மாதிரியான நேரங்களில் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது, 10,000 ரூபா கொடுங்க உடனே 1 லட்சம் ஆகிடும், இந்த மாதிரியான தூண்டில் போடப்படுகின்ற விஷயங்களை ஏமாறுதெல்லாம் இந்த மாதிரியான சந்திராஷ்டம நாட்களில் தான் நடக்கும். ஆகவே அது போன்ற அமைப்புகளில் விருச்சிகராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக அமைந்திருக்கிறது இன்று. தனுசு ராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற தன்மைகளை கொடுக்கக்கூடிய சந்திரன் இன்றைக்கு 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார். ஓரளவிற்கு ஒளிபுருந்திய சந்திரனாக இருப்பதனால மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஒரு சின்ன சிக்கல் ஒரு 4 நாளாக வந்துகிட்டு இருக்கேன், ஒரு வாரமாக இவர் இப்படி பேசுகிறாரே, அவர் இப்படி பேசுகிறாரே, இந்த இடத்துல தொழில் இப்படி நிற்குதே, இது இப்படி ஸ்டக்காகி போய் நிற்குதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் அதை எந்த சிக்கலை எப்படி தீர்க்கிறதுன்றதுக்கான ஐடியாக்கள் மனசுக்குள்ளே வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமையுங்க. கூட்டு தொழில் நல்லாயிருக்கும், கூட்டு முயற்சிகள் ரொம்ப நல்லாயிருக்கும். நண்பர்கள் இன்றைக்கி கை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. எந்த காலத்துலங்க நீங்கள் இருக்கிறீங்க, நண்பர்கள் யாருங்க கை கொடுத்தாங்க, நம்ம கொடுத்ததே திருப்பி வாங்க முடியல, நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணால் கூட அதை அவங்க திருப்பி செய்ய மாட்டேன்றாங்க, என்னமோ நம்ம மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுறதுக்கே பிறந்தவங்க மாதிரியும் அவங்க அதை எதுவுமே செய்ய மாட்டாங்க மாதிரி தாங்க நட்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு கூட லேசான நண்பர்களிடமிருந்து மனமாற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இளைய பருவத்தினருக்கு காதலன் காதலி அடையாளம் காட்டப்படக்கூடிய நாளாக கூட இந்த நாளை கண்டிப்பாக சொல்லலாம். 7ஆம் இடம் என்பது நட்பு, காதல் போன்ற அமைப்புகளை, அதற்கான உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். உங்களில் இளைய பருவத்தினர் ஒரு தசாபக்தி அமைப்புகள் ஒரு கோச்சார ரீதியாக நன்றாக இருக்குன்னா கூட பிறந்த ஜாதக அமைப்புகளில் நன்றாக இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு புதிய சிந்தனைகள் வரக்கூடிய அமைப்புகள், நட்புகள் உறவுகளாக மாறக்கூடிய அமைப்புகள் என தனுசிற்கு யோகமான பலன்கள் நடக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு.
மகர ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பணம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பணம் வரக்கூடியதை விட எதிர்பாராத பணம் வரக்கூடிய அப்படின்னு சொல்லிடலாம். ரொம்ப நாளாக யோசிச்சு வச்சிருந்த ஒரு இடத்துல காசே திரும்பி அவர் கொடுக்கவே மாட்டார், இதை பற்றி பேசுகிறதே வேஸ்ட்டு அப்படின்ட்டு வராதுன்னு கைவிடப்பட்ட பணம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வராதென்று கைவிடப்பட்ட பணம் அப்படியே வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. முழுசாக வரலைன்னா கூட வரக்கூடிய ஒரு முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்பு, ஒரு 10%, 20%, 50% வரக்கூடிய தன்மையான இன்றைக்கு எந்த விஷயத்தில் மகர ராசிக்காரர்கள் பணம் சார்ந்த விஷயங்களில் முயற்சிகளை எடுக்கிறீர்களோ அது ஓரளவிற்கு நல்ல விதமாக பலிதமாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கடன் பற்றிய கவலைகள் சுத்தமாக போகுங்க. மனசில் ஒரு பெரிய நம்பிக்கை, கான்ஃபிடென்ட் வரும். இன்னும் ஒரு 4-5 நாளில் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த அதிசார குரு பயிற்சியின் மூலமாக குரு பகவான் உச்சமாகி ராசியை பார்க்க போகிறார். கடந்த காலத்தில் இருந்து அத்தனை சோதனையும் ஒரு 2 மாதத்திற்குள்ளே பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது. அப்போ முதல் பிரச்சனையே இப்போது இருக்கிறது மகர ராசிக்காரர்களில் பெரும்பாலானோருக்கு பணப்பிரச்சனை தான். இந்த பணம் இருந்தால் இதை இப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம், ஏற்கனவே நல்ல ஒரு விதமாக சம்பாதிக்கணும்னு நினச்சிருந்தேன், அது இப்படி கைதவறி போயிடுச்சு. இந்த மாதிரியான எண்ணம் கொண்ட மகர ராசிக்காரர்களுக்கு பணப்பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் இல்லாதவர்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மை, குடும்பத்தில் ஒரு அமைதி இருக்கக்கூடிய அமைப்பென மகர ராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் பிறந்து விட்டன என்பதை நீங்களே உணரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு பிள்ளைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு வரும். 6ஆம் அதிபதி போய் இன்றைக்கு 5ஆம் வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கிறார். ஆனால் 5ஆம் வீடு கிட்டத்தட்ட அதிர்ஷ்ட வீடு. சந்திரன் எப்போதெல்லாம் 5ஆம் இடத்துல உட்கார்றாரோ அப்போது புது புது பாதைகளை திறந்து விடக்கூடிய வேலைகளை கண்டிப்பாக பண்ணுவார். ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறக்கும்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு இடத்துல ஜென்மச்சனியின் காரணமாக நொந்து நூலாகி போயிருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் நல்ல வேலை போச்சுங்க, தொழில் முடங்கி போச்சுங்க, வியாபாரம் சரியில்லைங்க, குடும்பம் பிரிஞ்சிருச்சுங்க, குடும்பம் ஒரே சண்டை சச்சரவாக இருக்குங்க, இருந்த மதிப்பு மரியாதை போச்சுங்க, யாருமே என்னை மதிக்கிறது இல்லைங்க, நானே கொஞ்சம் சோம்பலாகி போனேன், எனக்கே அது தெரியுதுங்க என்ற மாதிரியாக கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் நிலையிலிருந்து இறங்கி கொண்டிருந்த அனைவருக்குமே மறுபடியும் ஏற்கனவே இருந்ததை விட நல்ல இடத்திற்கு முன்னேற முடியும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். குழந்தைகளுடைய கல்விக்காகவோ, குழந்தைகளுடைய தூர இடங்களுக்கு போகிறதுக்காகவோ, அல்லது அந்த ஊரில் போய் படிக்கணும், இந்த ஊரில் போய் படிக்கணும், அந்த நாட்டில் போய் படிக்கணும், அதுதான் படிக்கணும், இந்த தொழில் தான் பண்ணணும்னு குழந்தைகள் ஒரு காலகட்ட அளவிற்கு அப்பா அம்மாவை நம்பித்தானே இருக்கிறாங்க. இதில் ஒரு பொறுப்புள்ள தாயோ தகப்பனாகவோ இன்றைக்கு பிள்ளைகளுக்காக கடன் வாங்கியாவது இதை செய்து விடலாம் என்கின்ற அளவிற்கு மனசு ஸ்திரப்படக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கும்பத்திற்கு பெரிய கவலைகள், பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக கிடையாதுங்க. எல்லா கஷ்டங்களும் விலகிவிட்ட நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 4ஆம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் வலுவாக அமர்ந்து ஜீவனஸ்தானத்தை பார்க்குறார். சுக பயணங்கள், தொழில் ரீதியிலான பயணங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அவரை போய் பார்த்தலாம், இவரை போய் பார்த்தலான்ற மாதிரியான எண்ணங்கள் வரும். அது சரியாகவும் இருக்கும். பெரும்பாலான மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் குழப்பமான மனநிலைமையில் தான் இருக்கிறீங்க. இளைய பருவத்தினர் 50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இருக்காது. இளைய பருவத்தினருக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்டார் போல் இருக்கக்கூடிய நிலைமைகள்லாம் இப்போது மாறக்கூடிய அமைப்புகள் உண்டு. ரொம்ப முக்கியமாக இன்றைக்கும் நாளைக்கும் ஒரு பலனை சொல்லலாம். அம்மா கிட்ட இது வரைக்குமே இதுக்கு பெர்மிஷன் கிடைக்கல, நான் ஒன்று மனசில் நினச்சிருக்கிறேன், நான் ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கிறேன், அம்மாக்கிட்டேயே வெளிப்படையாக சொன்னேன், ஆனால் அம்மா அது முடியவே முடியாதுன்றாங்க, நீ நினச்சது தப்பு, நீ செலக்ட் பண்ணது தப்பு, இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னு சொன்னால் நம்முடைய குடும்பம், நம்முடைய பெருமை, நம்முடைய அமைப்பு, உன்னை விட உன்னுடைய எதிர்காலத்தில் எங்களுக்கு அக்கறை இருக்குது, உனக்கு இப்போ நடக்கிறது என்னன்னு இந்த வயசில் தெரியாது, உன்னுடைய வயதை கடந்து வந்த நாங்கள் எதிர்காலத்தில் எப்படி நடக்கும்ன்றது தெரியும். இந்த மாதிரிலாம் அம்மா பேசி எனக்கு முட்டுக்கட்டை போடுகிறார்கள் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய மீனராசிக்கார ஆண் பெண் இருபாலாருக்கும் தாய்கிட்ட இருந்து சிறிய மனமாற்றத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். ஆக எல்லா நிலைமைகள்லையும் கல்வி சார்ந்த விஷயங்கள் அல்லது வீடு சார்ந்த விஷயங்கள், தாய் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அனுகூலமான ஒன்று கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. இன்றைய ஜோதிட விளக்கமாக பூர்வீக சொத்தை அனுபவிக்க முடியாதவங்க, காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகளில் இருக்கக்கூடியவர்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். இன்றைக்கு எல்லாருக்குமே பூர்வீக சொத்து என்பதில் ஒரு ஆர்வம் இருந்து தான் தீரும்.
தாத்தாவுடைய சொத்து பேரனுக்கு, அப்பா அம்மாவுடைய சொத்து மகனுக்கு என்கின்ற அமைப்பில் இருந்தாலும் கூட 2 பேராக இருப்பாங்க, 3 பேராக இருப்பாங்க. ஒரு அப்பா அம்மாவுக்கு 2 குழந்தைகள்னு வைங்க. யாருக்கு அந்த சொத்தை கொடுப்பது? அல்லது சிலருக்கு பார்த்தீங்கன்னா பூர்வீகத்திலேயே இருக்க முடியாத நிலைமையில் இருக்கும், வெளிநாட்டில் இருப்பார், வெளிநாட்டிலே செட்டில் ஆகிடுவார். இந்த மாதிரியான நிலைகளில் திரும்ப வந்து அந்த வீட்டையோ அந்த காட்டையோ அந்த நிலத்தையோ அனுபவிக்க முடியாத நிலைமைகள் இருக்கும். ஒருவரை பார்த்தா யாருக்குமே இல்லாமல் அவருக்கு எழுதியே கொடுத்துருப்பாங்க, சொத்து பத்துக்களை எழுதியே கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த தொழில் பண்ணுறேன் இந்த தொழில் பண்ணுறேன்னு அகலக்கால் வச்சு ஒவ்வொன்று சொத்தாக விற்றுக்கிட்டு வருவார். தன்னுடைய வாழ்நாளில் தாத்தா சொத்து அப்பா சொத்தை காலி பண்ணியிருப்பார். அப்போ அந்த பூர்வீக சொத்தை அனுபவிக்க முடியாத நிலைமைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படிப்பட்ட தன்மைகளில் ஜாதகம் இருக்கும்னு பார்த்தா, பூர்வீக சொத்தை குறிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா 9ஆம் பாவகமும் சிம்மமும்னு சொல்லிடலாம். 9ஆம் பாவகாதிபதியும் சூரியனும்னு சொல்லலாம். பொதுவாகவே சூரியன் கெட்டு 9ஆம் இடம் கெட்டு சிம்மம் கெட்டவர்களுக்கு இந்த தாத்தா சொத்து அப்பா சொத்தை அனுபவிக்க முடியாத நிலைமைகளில் அவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. இதில் நேரடியாக அனுபவிக்க முடியாதவங்கன்னு வேறு மாதிரி கூட சொல்லலாம். ஒரு வீடு இருக்கும், அது 2ஆக பிரிக்க முடியாது. எப்போ நீ வந்து வீட்டை விற்றுக்கங்க அல்லது வீட்டை விற்ற பணத்தை பிரிச்சுக்கங்க, இந்த மாதிரியான சூழல். அல்லது விவசாயம் பார்க்க முடியாமல் வேறு ஏதாவது ஒரு தொழில்துறை அமைப்புகளில் இருப்பார். அப்போ அந்த விவசாயத்தை அவரே பார்க்க முடியாமல் அந்த நிலத்தை விற்று பணத்தை எடுத்துக்கொள்பவராக இருப்பார். ஆக ஒருவர் பூர்வீக சொத்தை அனுபவிக்க வேண்டுமென்றால் 9ஆம் பாவகம் சுபத்துவமாகி 9ஆம் பாவகாதிபதி வலுவாகி சூரியனும் சிம்மமும் வலுவாக இருக்கும் பொழுது தாய் தகப்பனுடைய தாத்தாவுடைய சொத்துக்கள் நேரடியாகவே வரும். இதில் 8-12 சுபத்துவமாக இல்லாமல் எல்லா அமைப்புகளின்படி, அதாவது 8ஆம் இடத்திலேயோ 12ஆம் இடத்திலேயோ சுபகிரகங்களுடைய பார்வை தொடர்பு அமைப்புகள் இல்லாமல் இருப்பவர்கள் அந்த ஊர்லேயே இருப்பாங்க, அந்த மாவட்டத்திலே இருப்பாங்க. 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் வேணால் தள்ளி போகலாம். இவர்கள் எல்லாருமே தன்னுடைய தாத்தன் வாழ்ந்த வீடு அதற்கு அருகே இருக்கக்கூடிய அமைப்பு, தாத்தா பாட்டிகள் போன்றவர்கள் விவசாயம் பண்ண நிலைமை, அவர்கள் வைத்திருந்த தொழில் போன்ற அமைப்புகளை அவர்களே நிர்வாகம் பண்ணி அதை வளர்த்தெடுக்கக்கூடிய அமைப்புகளையும் சிம்மம் வலுவாக இருந்து 9 வலுவாக இருந்தால் தாத்தா வந்து 1 ரூபாய் கொடுத்துட்டு போயிருந்தா அதை அவர் 10 ரூபாய் ஆக்கக்கூடிய அமைப்பு, அப்பா கொடுக்குற 2 ரூபாயை 20 ரூபாய் ஆக்கக்கூடிய அமைப்புன்னு இங்கே 8-12 சுபத்துவம் இல்லாதவர்கள் அதே இடத்திலிருந்து அதே வீட்டில் அதே ஊரில் அதே தொழிலிலிருந்து அதை வளர்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆக எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பூர்வீக சொத்துக்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டுமெனில் காரக பாவகமான சிம்மம் வலுவாக இருப்பது, காரகனான சூரியன் ஓரளவுக்கு நன்றாக இருப்பது, அதைவிட மேலாக 9ஆம் அதிபதி என்று தாத்தாவை முன்னோர்களை குறிக்கக்கூடிய தந்தையை குறிக்கக்கூடிய 9ஆம் பாவகாதிபதியும் வலிமையாக நடந்து இவை எல்லாவற்றையும் விட மேலாக யோக தசாபுக்திகள் நடந்து 1ஐ 10 ஆக்கணும்னு சொன்னால், அப்பா கொடுத்துட்டு போகிற 1 ரூபாயை 10 ரூபாய் ஆக்கணும்னு சொன்னாலே உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க யோக தசாபுக்திகள் அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கணுங்க. 5-9 போன்ற தசாபுக்திகள், லக்னாதிபதி 10ஆம் அதிபதி போன்ற அமைப்புகள் அல்லது சுப நிலையில் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய என்னுடைய சுபத்துவ பாபத்துவ சுற்றுமவளு கோட்பாட்டின் அடிப்படையில் சுபத்துவமான பாவகங்கள் கிரகங்கள் அடங்கிய தசாபுக்தி அமைப்புகள் நடக்கும் பொழுது ஒருவர் நிச்சயமாக 1ஐ 10 ஆக்கக்கூடிய பூர்வ அந்த அமைப்புகளில் பூர்வீக சொத்துக்கள் அமைப்புகளில் டெவலப் ஆகக்கூடிய அமைப்புகளில் கண்டிப்பாக இருப்பாருங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.